ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஃபොන්ඩන්ට් செய்கிற எப்படின்னு பார்ப்போம். අපි අද ෆොන්ඩන්ට් එක හදන්නේ කොහොමද කියලා බලමු. ஃபොන්ඩன்ට් செய்கிறதுக்கு நான் 200 ப்ளூம் உள்ள ජෙලටින් எடுத்திருக்கிறேன். මම ජෙලටින් ப்ளூம் දෙසිය ජෙලටින් එක අරගෙන තියෙනවා. ඒක டீஸ்பூன் එකක් දෙම්මා. ஒரு டீஸ்பூன் ஜெலட்டின் போட்டேன். அதுக்கு 3.5 டீஸ்பூன் தண்ணி எட் பண்ணுறேன். ඒකට 3.5 ටීස්පූන් 3.5 වතුර එකතු කරගත්තා. දැන් ඒක දිය කරගමු. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஜெலட்டின்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இதை ப்ளூம் ஆகுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். මේක දැන් හොඳට දිය කරලා ජෙලටින් එක ப்ளூම් වෙන්න විනාඩි 5ක් විතර වහලා තියමු. දැන් මගේ ජෙලටින් එක ப்ளூம் වුණා. இப்போ 5 நிமிஷத்துக்கு பிறகு இந்த ஜெலட்டின் வந்து ப்ளூம் ஆகிருக்குது. இதை நாங்கள் மெல்ட் பண்ணிக்கொள்வோம். මේක අපි மெல்ட் කරගමු. இதை மெல்ட் பண்ணுறதுக்கு நான் සිල්වර් බෝල්ල இதை போட்டுக்கொள்கிறேன். මම මේක සිල්වර් බෝලකට මාරු කරගන්නවා. එතකොට මට ලේසි මේකට සීනි එකතු කරලා மிக்ஸ் කරගන්න. எனக்கு லேசி சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள அதனால் சில்வர் பவுல் ஒன்றுக்கு மாற்றிக்கொண்டேன். தென் මම මේක ජෙලටින් එක උණු වතුරෙන් රස්න වතුර එකක් දාලා ඒකට උඩින් තියලා மெல்ட் කරගන්නවා. ஜெலட்டினை சூடு தண்ணியில் வச்சு மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கிளிசரின் ஒரு டீஸ்பூனும் குளுக்கோஸ் சிரப் ஒரு டீஸ்பூனும் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கும். මේකට මම ග්ලිසරින් ටීස්පූන් එකයි ජෙලටින් මේ ගුළුගෝස් සිරප් ටීස්පූන් එකක් දෙම්මා දාලා දැන් හොඳට மிக்ஸ் කරගමු. நான் இதுக்கு கிளிசரினும் குளுக்கோஸ் சிரப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டும் மெல்ட் ஆகின பிறகு சீனியை ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். தென் මම ஐசிங் சுகர் එක ටික ටික දාලා மிக்ஸ் කරගන්නවා. ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். ஐසින් සුගර් එක එකපාරෙන් දාන්න ටික ටික දාලා මික්ස් කරනවා. නැත්නම් ஐசின் සුගර් එක වැඩි වුණොත් ෆොන්ඩන්ට් එක හරියන්නේ නැහැ. இப்போ வந்து நான் இப்போ அந்த ஐசின் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் தண்ணியில் இருந்து ஹாட் வாட்டரில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன் போல். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். මම හොට් වෝටර් එකෙන් අයින් කරලා දැන් නිකන් තියලා මික්ස් කරගන්නවා. நான் வந்து ஹாட் வாட்டரில் வச்சேன்னா அந்த ஜெலட்டின் மிக்ஸ் வந்து ஐசின் சுகருக்கு ஜெலட்டின் வந்து இது மிக்ஸ் ஆகுறதுக்கு தான் கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டருக்கு மேலே வச்சுருந்தேன். தென் මේක மிக்ஸ் කරලා මේක டேபிள் එකට මාරු කරගමු. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிளுக்கு போட்டுட்டு மெட்டொண்டுக்கு மாற்றிட்டு நான் இதை கையால் நீட் பண்ணிக்கொள்ளணும். අතින් හොඳට මේක නීට් කරගන්න ඕනේ. අපි අතට ஒயிட் ஃபெட் ටිකක් ගාගන්න පුළුවන්. எங்களுக்கு கைக்கு வந்து ஒயிட் ஃபெட் கொஞ்சம் இல்லாட்டி பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்ள வேணும். பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணிக்கொள்ள வேணும். எங்களுக்கு இந்த டைமில் ஐசிங் சுகர் போதா மாதிரி இருந்தால் கொஞ்சம் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீட் பண்ணிக்கொள்ளணும். பாருங்கள் இந்த மாதிரி நீட் பண்ணிக்கோ. මේ විදියට අපි නීට් කරගමු. මෙහෙම එද්දාම මේ කෙලි කෙලි එන්නේ නැතුව එහෙම එන්න ඕනේ රබර් එක වගේ. රබර් மாதிரி அப்படி ඉඳපට්ට වරණ. இப்போ இந்த ஃபොන්ඩන්ට් சரி මේක හදලා අපි ரெப் කරලා හොඳට වහලා තියන්න ඕනේ. இதை நாங்கள் ரெப் பண்ணி ஒழுங்காக மூடி வைக்கணும். தென் අපි මේකට පාට කරගමු. இதுக்கு நாங்கள் கலர் எட் பண்ணிக்கொள்வோம். நான் பிளாக் கலர் எட் பண்ணுறேன். பிளாக் கலர் எட் பண்ண போல் நான் வந்து ரசக்கோட பிளாக் கலர் தான் එඩ් பண்ணுறேன். මම රසකෝයකින් කළු පාට බ්ලැක් කලර් එක තමයි එකතු කරගන්නේ. එකතු කරලා හොඳට නීට් කරගමු. අපි පාට වලින් අර දියාරු ගතිය තියෙනවා නිසා ඒකට අපිට ஐසින් සුගර් ටික දාලා නීට් කරගන්න පුළුවන්.
கலரிங்கில் வந்து மெல்ட் தன்மை இருக்கிறனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணி நீட் பண்ணி கொள்ளையிலும். எங்களுக்கு தேவைப்பட்ட கைக்கு ஒயிட் ஃபெட் கொஞ்சம் தடவி கொள்ளையிலும். இப்போ வந்து நாங்கள் මගේ වීඩියෝ වලට ඕගොල්ලන් සපෝට් කරන්න කැමති නම් මට ලයික් එක දාලා சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒப்பாண்ட. இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ண விருப்பம்னு சொன்னால் எனக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இன்னும் வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.